ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் இருந்த முதல் மொபைல் என்ன? பலரின் பதில் நோக்கியா தான் இருக்கும். நோக்கியா இந்த பெயரை கேட்டாலே ஒரு காலம் நினைவுக்கு வரும். ஒரு நிறுவனம் உலகையே ஆட்சி செய்தது. அதன் மொபைல் இல்லாத வீடு அரிது. ஆனால் இன்று அந்த நிறுவனம் ஏன் சந்தையின் உச்சியில் இல்லை? உலகின் நம்பர் 1 நிறுவனத்திற்கு என்ன நடந்தது? இந்த வீடியோவில் நோக்கியாவின் பிறப்பு முதல் அதன் எழுச்சி, உலகையே ஆச்சரியப்படுத்திய வெற்றி, பின்னர் நடந்த மிகப்பெரிய தவறுகள் மற்றும் அதன் வீழ்ச்சி வரை முழு கதையையும் பார்க்கலாம். நோக்கியா ஒரு மொபைல் நிறுவனமாக பிறக்கவில்லை. 1865இல் பின்லாந்தின் பொறியாளர் ஃபிரெட்ரிக் ஒரு காகித ஆலையை தொடங்கினார். அந்த ஆலை நோக்கியான்விர்டா என்ற ஆற்றங்கரையில் இருந்ததால் அதற்கு நோக்கியா என்ற பெயர் வந்தது. காலப்போக்கில் ரப்பர், மின்கேபிள், மின்னணு சாதனங்கள் என பல துறைகளில் நோக்கியா வளர்ந்தது. 1980-90களில் உலகம் மொபைல் தொடர்பு தொழில்நுட்பத்தை நோக்கி நகரத் தொடங்கிய போது நோக்கியா தனது கவனத்தை முழுமையாக தொலைத்தொடர்பு துறைக்கு மாற்றியது. அந்த முடிவுதான் நோக்கியாவை உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றியது. 1998இல் நோக்கியா உலகின் மிகப்பெரிய மொபைல் நிறுவனமாக உயர்ந்தது. அதன் வெற்றிக்கு காரணங்கள் வலுவான தரம், நீண்ட பேட்டரி ஆயுள், எளிதான பயன்பாடு, எல்லோருக்கும் ஏற்ற விலை. நோக்கியா உலகிலேயே அதிகம் விற்பனையான மொபைல்களில் ஒன்றாக மாறியது. நோக்கியா என்றால் உடையாத போன் என்ற பெயர் பெற்றது. அந்த காலத்தில் மொபைல் வாங்க வேண்டும் என்றாலே நோக்கியா தான். 2007 ஸ்டீவ் ஜாப்ஸ் மேடையில் ஒரு புதிய சாதனத்தை அறிமுகப்படுத்தினார். அது ஐபோன். முழு டச் ஸ்கிரீன், ஆப்ஸ், இன்டர்நெட், புதிய அனுபவம். பல நிறுவனங்கள் அதிர்ச்சி அடைந்தன. ஆனால் நோக்கியா அதை ஆரம்பத்தில் பெரிய மாற்றமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் கூகுள் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை வெளியிட்டது. சாம்சங், HTC, மோட்டோரோலா போன்ற நிறுவனங்கள் ஆண்ட்ராய்டை பயன்படுத்தி வேகமாக வளரத் தொடங்கின. நோக்கியா செய்த முக்கிய தவறுகள்: டச் ஸ்கிரீன் மாற்றத்தை தாமதமாக ஏற்றுக்கொண்டது. ஆப் எக்கோசிஸ்டம் உருவாக்கவில்லை. நிறுவனத்தின் உள்முடிவுகள் மெதுவாக இருந்தன. ஆண்ட்ராய்டை தேர்வு செய்யாமல் விண்டோஸ் போனை தேர்வு செய்தது. இந்த முடிவுகள் நோக்கியாவின் சந்தை பங்கை வேகமாக குறைத்தன. 2013இல் நோக்கியா தனது மொபைல் பிரிவை மைக்ரோசாப்டுக்கு விற்றது. உலகையே ஆட்சி செய்த நிறுவனம் தனது முக்கிய தொழிலை இழந்தது. ஆனால் நோக்கியா என்ற நிறுவனம் முழுமையாக மறைந்துவிடவில்லை. இன்று அது தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு, 5G நெட்வொர்க் உபகரணங்கள் போன்ற துறைகளில் செயல்பட்டு வருகிறது. நோக்கியா தோற்றதுக்கு காரணம் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, மாற்றத்தை சரியான நேரத்தில் ஏற்க தவறியதே முக்கிய காரணம். இன்றைய உலகில் வெற்றி பெற்றிருப்பது போதாது, நாளைய மாற்றத்திற்கு தயாராக இருப்பதே உண்மையான வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற உண்மை கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.